3 John chapter 1 verse 2. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 3வது நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சோ ஒரு பிரேயராக, ஒரு ஜெபமாய் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான பிரேயர். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபத்தை பண்ணியிருந்தா வாழ்க்கையில ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான, ஒரு வெற்றியான இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஜெபம் இன்னைக்கு சபையில ஜெபிக்கிறதில்லை, இந்த வசனத்தை போதிக்கப்படுகிறதில்லை. ஆனால் நான் யோவானுடைய ஒரு பெரிய, மிகப்பெரிய ஜெபம், சபையின் ஜெபத்தை எல்லாருக்கும் ஒரு விசுவாசிகளுக்கும் ஜெபிக்கிறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சோ வேண்டுகிறார், அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபமே ஒவ்வொரு விசுவாசிகள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். சோ தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்னென்றால் நாம் சுகமாய் இருப்பதுதான். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். பாருங்க, எல்லாவற்றையும் சொன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம், கையின் பிரயாசம், நீங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும், every area of your life, may you prosperous every area of your life அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். எல்லா ஏரியாவுல உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம் ஒரு பகுதியில மட்டும் நல்லா இருக்கிறோம். எப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நாம நல்லா இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆமா, கரெக்ட், அது ஒரு பகுதி. ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். எல்லாவற்றில் என்றால் உங்க வாழ்க்கையில 3 பகுதியில ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும். எஸ், கரெக்ட், இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஒரு பகுதியில மாத்திரம் நம்ம நல்லா இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்து நீ அப்படியே பரலோகம் போயிடு. அங்க போனா உனக்கு எல்லாம் உண்டு. பரலோகத்துக்கு போனா பரலோகத்தினுடைய வாழ்க்கை நல்லா வாழலாம். நாம நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க கண்ணீர் இல்லை. பைபிள் இருக்குது, அங்க வேதனை இல்லை, அங்க துக்கம் இல்லை. பரலோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லைங்களா? பரலோகத்துல எந்த குறைவும் கிடையாது, பரலோகத்துல எந்த தேவையும் கிடையாது, பரலோகத்துல எந்த ஒரு கண்ணீரும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, எதையும் பே பண்ண வேண்டிய எதுவுமே கிடையாது. அப்ப அங்க போனா நல்லா இருக்கலாம். கிறிஸ்துவர்கள் அதிகமா நாம எங்க எதை நினைக்கிறோம்னா, அங்க போயிட்டு அங்க நல்லா இருக்கலாம். பரலோகத்துக்கு போனா நீங்க அங்க நல்லா இருப்பீங்க, பரலோகத்துக்கு போனா அங்க நல்லா இருக்க முடியும். கரெக்ட், பரலோகத்துக்கு போனா நல்லா இருக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூமியில நீங்க வாழ்க்கிற வாழ்க்கை குறித்து என்ன? இங்க இருக்கிற 80 வருஷமா 90 வருஷமா 100 இங்க வாழ்க்கிற வாழ்க்கையில, இந்த பூமியின் வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சபையில அதுக்கு ஆன்சரே கிடையாது. இங்க எப்படி வாழணும், இங்க கிறிஸ்து எப்படி வாழணும்? ஒருவேளை கஷ்டம் இருந்தா அவங்க சொல்லுவாங்க கஷ்டத்தோடு வாழுங்க, வியாதி இருந்தா வியாதியோடு வாழுங்க, வறுமை இருந்தா வறுமையோடு வாழுங்க, தரித்திரம் இருந்தா தரித்திரத்தோடு வாழுங்க. எது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறதோ அதோட நீங்க வாழ்ந்து கஷ்டத்திலும், வியாதியிலும், வறுமையிலும், பிரச்சனையிலும், போராட்டத்திலும் வாழ்ந்து அப்படியே நீங்க பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு காலகாலமா போதித்து இருக்கிறார்கள். ஏன்னா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. இந்த வாழ்க்கையில நம்ம நல்லா வாழ வேண்டிய அவசியம் தேவையில்லை. இங்க கஷ்டப்பட்டா நீ அங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க நல்லா இருந்தா அங்க நீ நல்லா அங்க வர முடியாது. இப்போ பூமியில நீ நல்லா வாழ்ந்துட்டியானா பரலோகம் நீ உனக்கு கிடையாது சொல்லிட்டான். அதனால கிறிஸ்துவ
இங்க நம்ம எப்படியாவது கூட கொஞ்சம் தரித்திரமோ கடனோ வியாதியோ வறுமையோ போராட்டமோ இருந்தா பரவாயில்ல, அப்படியே வாழ்ந்து எங்க போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். ஆனா கடவுளுடைய திட்டம் அப்படி கிடையாது, கடவுளுடைய சித்தம் அப்படி கிடையாது. ஆனால்தான் யோவான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து, ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்து, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அப்போஸ்தலன் யோவான் இயேசுவுக்கு ரொம்ப அன்பான சீசன், அவருடைய மார்பில எப்போது சாய்ந்திருப்பார். அப்போ இயேசப்பா தேவனுடைய திட்டங்கள் எண்ணங்கள் யோவானுக்கு நன்றாய் தெரியும். அவருடைய சித்தம் என்ன? இன்னைக்கு அநேகருடைய சித்தம் வேற எங்கெங்க நினைக்கிறாங்க. அவருடைய God's will, where is God's will? அவன் நினைக்கிறாங்க அந்த ஊழியக்காரத்தில் இருக்கும், அந்த திருக்கு தரிசனத்தில் இருக்கும், அவர் சொல்லுவாரு யார் சித்தத்தை பத்தி, அவர் யார் சித்தத்தை பத்தி சொல்வார் அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுது, அதாவது இதே ஃபர்ஸ்ட் ஜான் நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 5 வெர்ஸ் 14 பாருங்க, 14 and 15 இருக்கிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு அவருடைய சித்தம் எங்க இருக்குன்னு தான் நிறைய பேருக்கு தெரியாது. கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய சித்தம் ஒரு மனிதத்துல கிடையாது, கர்த்தருடைய சித்தம் ஒரு ஊழியக்காரனிடத்துல கிடையாது, கர்த்தருடைய சித்தம் ஒரு தீர்க்கதரிசியிடத்துல கிடையாது. கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம். இப்போ கர்த்தருடைய God's will என்ன, God's desire என்ன, God's அவருடைய பிளான் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் எதை செய்யலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு கிறிஸ்து கேட்டா அதெல்லாம் அவருக்கு தெரியாது. கடவுளுடைய எண்ணம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம், அவருடைய டிசைன் வில், அவருடைய பிளான் பர்பஸ் எல்லாமே அவருடைய வார்த்தையில வைத்து உங்க கையில பைபிள் கொடுத்திருக்கிறார். அப்போ where is God's will? God's will is in the word of God. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில தான் அவருடைய சித்தம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில தான் அவருடைய விருப்பம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில தான் தேவனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள். அவர் என்ன நினைக்கிறார்? வார்த்தையில வைத்திருக்கிறார். அப்போ அவர் ஒன்று நினைக்கிறார், ரட்சிக்கப்பட்ட எல்லாம் இது விசுவாசிகளுக்கு செய்த ஜெபம். இத 3 ஜான் 1:2 யாருக்காக ஜெபிக்கிறார்? விசுவாசிகளுக்கு, வெளியூர்களுக்கு கிடையாது. இந்த விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறார். பிரியமானவனே, ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் யோவான் கடைசி காலத்துல ஜெபிக்கிறார். கடைசி காலத்துல ஒரு விசுவாசி எப்படி இருக்குன்னு ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் தான் இது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இப்ப கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன? இப்போ இன்னொன்னு சொல்றேன், கடவுளுடைய சித்தம் எங்க இருக்குது, கர்த்தருடைய திட்டம் எங்க இருக்கிறது, அவருடைய விருப்பம் எங்க இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில். அப்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அதுதான் அவருடைய சித்தம். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, கை பிரயாசத்துல, வேலையில, பிசினஸ்ல, எல்லாவற்றிலும் all things, every area of your life you be prosperous. every area கிறிஸ்துவ ஒரு ஏரியால நல்லா இருக்குதா? இப்போ ஒரு சரீரத்துல ஏதாவது ஒரு உறுப்பு, ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ரொம்ப பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுடைய கையோ இல்ல அவன் தலையோ காலோ ஏதோ ஒரு பார்ட்ஸ் ரொம்ப பெருசா இருந்தா நல்லா இருக்குமா அந்த சரீரம்? அப்ப சபை குறித்து அப்படிதான் இருக்குது. ஒன்னத மாத்திரம் ரொம்ப பெருசா இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதான் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் நீங்க இருக்கணும். கரெக்ட், ஸ்பிரிச்சுவல் இருக்கணும், ஸ்பிரிட்ல நல்லா இருக்கணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அதோட நிக்கல. சரீரம், ஸ்பிரிட் இருக்குது, சோல் இருக்குது,
பாடி இருக்குது, சோலுக்கும் பாடிக்கும், அது கூட நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆனா இயேசுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நாம எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம். நாம எல்லாம் பரலோகத்துக்கு போனா அங்க நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போனா பரலோகத்துல சூப்பரா இருக்கலாம். ஆனா இந்த பூமியில நாம் என்ன செய்ய, நம் கஷ்டத்தோட பிரச்சனையோட தான் வாழ்ந்துருக்கணும். ஆனால் இயேசுடைய ஜெபத்தை பாருங்க. இயேசு ஒரு ஜெபம் பண்ணார். மேத்யூ சாப்டர் 6 வாசிங்கன்னா இயேசுடைய ஜெபம் இந்த பூமியில வந்தவுடன் ஒரு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் பரமண்டல் இருக்கிற ஜெபம். பரமண்டல் ஜெபம் 6 சாப்டர் verse பாருங்க 10 6ல வாசிக்கிறேன். 9ல இல்ல, மேத்யூ 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம்: பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. பாருங்க, இயேசுவுடைய ஒரு அற்புதமான ஜெபம். இந்த ஜெபத்தோட எல்லாரும் பண்றோம். ஆனா இதுல இருக்கிற ஒரு சத்தியத்தை, இந்த ஜெபத்துடைய சத்தியத்தையும் இதனுடைய ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை நாம் மறந்து விட்டோம். இயேசு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படிதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில், அதாவது உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. பாருங்க, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லைங்களா? இயேசு செய்த ஜெபம் 100% ஆன்சரா இல்லைங்களா? ஆன்சர். பிதா கேட்டாரா? கேட்டார். குமாரனுடைய ஜெபத்தை, இயேசு ஜெபத்தை பிதா கேட்டாரா? நான் சொல்கிறேன் 100% கேட்டார். ஏன்னா இப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இப்போ இந்த பூமியில கர்த்தருடைய சித்தம் செய்யணுங்க. இந்த பூமியில கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போலவே. இங்கிலீஷ்ல எப்படி வருகிறது? as in heaven as it is in earth. அப்போ பரலோகத்துல, ஹெவன்ல அவருடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறது? பரலோகத்துல அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அங்க வியாதி இல்ல, அங்க வறுமை இல்ல, அங்க போராட்டம் இல்ல, கண்ணீர் இல்ல, அங்க குறைவு இல்ல, அங்க சாபம் இல்ல, பாவம் எதுவுமே கிடையாது அங்க. அப்ப அங்க இல்லை என்றால் அவருடைய சித்தம் அங்க அப்படியே செய்யப்படுகிறது. அங்க குறை இல்ல, அங்க வியாதி இல்ல, அங்க தேவை இல்ல, அங்க ஒரு தரித்திரம் இல்ல, அங்க எதுவுமே கிடையாது. அப்ப அந்த சித்தம் அங்க நிறைவேறுகிறது என்றால் அந்த சித்தத்தின் போலவே இந்த பூமியில செய்யணும். ஆமென். அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதுதான் இயேசுவின் ஜெபம். இந்த ஜெபத்தோட நாம் செய்யலாம். ஒவ்வொரு நாள் சொல்றோம் இந்த பரலமண்டலத்தின் ஜெபம். சில சமயத்துல எப்ப கூட முதலாம் ஜெபிப்பார்கள், ஆனா அந்த சித்தத்தை அவர்கள் உணர மாட்டார்கள். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன? பரமண்டலத்துல பரலோகத்துல செய்யப்படுகிறது போலவே as it is in heaven as it is in earth. அப்போ பரலோகத்தினுடைய அந்த சேமுடைய சாயல் பூமிக்கு வரணும். அதுதான் இயேசு வந்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது, ஆதாம் பாவம் செய்த போது அவன் பரலோகத்தை இழக்கவில்லை, அவன் பூமியை தான் இழந்தான். இந்த பூமியை தான் இழந்தான். இந்த பூமியில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இந்த பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் சகல வளங்களும் சகலத்தையும் அவன் இழந்து போனான். அப்ப ஆண்டவர் இந்த பூமியை தான் மனிதன் இழந்தான். அதனால்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தான். கிறிஸ்துவுக்கு இந்த பூமியை ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்லை. இந்த பூமி, இந்த உலகம், இது ஒரு பாவ உலகம் சொல்லுவாங்க. இது ஒரு பாவ உலகம், இது ஒரு சாப உலகம், இது ஒரு பிசாசு உலகம். ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த பூமியில் இருக்க வேண்டிய சகலத்தையும் அவர் சரி செய்து முடித்திருக்கிறார். சாபத்தை நீக்கி இருக்கிறார். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி தான். ஆனா இயேசு சாபத்திற்கான நிவாரணம் செய்து முடித்திருக்கிறார். இந்த பூமியில பாவம் இருக்குது, ஆமா, ஆனா பாவத்திற்கான பரிகாரம் இயேசு செய்து முடித்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், ஏழ்மைகள், தரித்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் முடிவு கட்டியிருக்கிறார். அவர் அதற்கான பரிகாரத்தை செய்து முடித்திருக்கிறார்.
இந்த உலகத்துல வியாதி இருக்குது, ஆனா அவர் சுகத்தை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அதனால நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் வியாதியிலோ வறுமையிலோ இல்லாமலோ குறைவிலோ பாவத்திலோ சாபத்திலோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து சொன்ன உலகத்துல இது ஒரு சபிக்கப்பட்ட உலகம், இது சபிக்கப்பட்ட பூமி, இது பாவம் பொல்லாத இருக்கிறான், திருநன் அவன் இருக்கிறான், அந்த பூமி ஒரு சாபம். அதனால இந்த உலகத்துல வாழ்வதற்கு அவங்க விருப்பப்படுகிறார். எப்போ இயேசு வர போறார், எப்போ நாம் பரலோகம் போக போறோம்? இல்லைங்க, பரலோகமே எங்க நோக்குதுன்னா இந்த பூமியை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. பரலோகம் இந்த பூமி தான் பார்த்து கொண்டிருக்கிறது. பிதா இந்த பூமியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த பூமியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பரலோகம் ஏறினார், மறுபடியும் இந்த பூமிக்கு தான் வர போறார். பரிசுத்த ஆவி இந்த பூமிக்கு தான் அனுப்பினார். ஆனா இந்த பூமியில இந்த உலகத்துல நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துல நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம், அவருடைய திட்டம். இங்க பரலோகத்தின் ஜெபத்தில் இயேசு சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஜெபமே பரலோகத்தினுடைய சித்தம் என்ன செய்கிறதோ செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, இந்த பூமியிலும் நடக்கணும். அதுதான் இயேசுவின் ஜெபம், இயேசுவின் விருப்பம், இயேசுவின் ஏக்கம், தேவனுடைய எல்லா திட்டங்கள் தீர்மானங்கள். மனிதன் எதை இழந்தானோ அதை மறுபடியும் கொடுப்பதற்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்தான். பூமியை இழந்தான், ஆனா அந்த பூமியில எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் மீட்டு கொடுத்தான். எல்லாமே மீட்டு இருக்கிறார். இந்த பூமியில் எல்லாம் இருக்குது, சகல அதிகாரங்கள், வல்லமைகள், மகிமைகள், அது எல்லாம் பிசாசு இயேசுக்கு காட்டினான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்னை பணிந்து கொண்டால் நான் உனக்கு தருவேன். இயேசு ஒருவேளை அப்படி பணிந்து கொண்டால் மறுபடியும் பிசாசு அவரை ஏமாத்திருப்பான். ஏன்னா இயேசு இடத்துல அவன் வாங்கல, மனிதனிடத்துல வாங்கினான். இப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? அப்ப சொல்லாம நான் உன்னை மனுஷனாக கல்வாரி சிலுவையில உன்னை நசுக்கி உன்னை கொண்டு உன் மேல ஜெயம் எடுத்து மனிதனாக மறுபடியும் மனிதன் என இறந்தானோ அது எல்லாம் மறுபடியும் நான் மீட்டுக் கொள்ளுவேன். அதனால தான் அவர் ஒண்ணுமே சொல்லலாங்க. கல்வாரி சிலுவையில அப்படி ஜீவனை கொடுக்கும் போது அவர் பிசாசுடைய எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்தார். பவுல் சொல்றார், கல்வாரி சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார். எல்லாவற்றின் மேல, பிசாசு மேல வெற்றி சிறந்தார். வியாதி மேல, வறுமை மேல, பாவத்தின் மேல, சாபத்தின் மேல, உலகத்தில் எந்தெல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ எல்லாவற்றின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் என்றால் நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன், நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்களும் வெற்றி பெற்றவர்கள். ஏன்னா அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி, அவருடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம். அவர் மீட்டார் என்றால் எனக்கு வேண்டியதை அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். நான் எதை இழந்தனோ, இந்த பூமியில் எதை இழந்தனோ அது எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்திருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா அதை நாம் மைண்ட்ல நம்ம எண்ணத்துல கிடையாது. அதனால யோவான் ஜெபிக்கிறாரு, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து வச்சுக்கலாம், நல்லா வாழ ஆரம்பிப்போம். ஆனா திங்கிங்ல தான் நமக்கு பிரச்சனை, நம்முடைய எண்ணத்துல பிரச்சனை. நல்லா இருக்கக்கூடாது, நல்லா வாழக்கூடாது, நல்ல வீடு இருக்கக்கூடாது, நல்ல இடத்துல இருக்கக்கூடாது, எதுவுமே நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாவே தப்பான போதுன்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா நிறைய பேர் அதுக்கு எகென்ஸ்ட். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும், நல்லா செழிப்பா இருக்கணும், நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யம், நல்ல செல்வம் உடையவங்களா, இந்த உலகத்துல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருக்கணும், அதிகாரங்களோ வல்லமைகளோ நிறைந்த ஒரு மனிதனால் நீ இருக்கணும்னு சொன்னா அதெல்லாம் தப்பான உபதேசங்கள் கிறிஸ்துவ சொல்றாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டியது யோவானுடைய ஜெபமாய் நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என்ன ஜெபம்? நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஏன்னா பரலோகத்துல அவனுடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பூமியிலும் செய்யப்படணும். அங்க வியாதி இல்லைன்னா இங்கேயும் வியாதி இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பரலோக ஜெபம். அங்க வியாதி இல்லை, கர்த்தருடைய சித்தாங்க நிறைவேறுது. பரலோகத்துல வியாதியே இல்லை, அதே சித்தம் பூமியில நிறைவேறணும். பூமியில என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது.
அப்ப வியாதி வந்தா, வியாதி இருக்குது, ஆனா நாம் என்ன பண்ண மாட்டோம்னா அதை எதிர்த்து நிற்கிறது. வியாதிகள் இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆனால் வியாதிகள், நோவுகள், சரீரத்தின் பாடுகள் இயேசு 53 சொல்கிறது, அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய சரீரத்தின் நோவுகளுக்கு எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். அதுதான் நாட்டில எந்திராலே அவர் தாமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்தாரே சொல்றார். அவர் தாமே யாரு? இயேசு தாமே கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள், வியாதிகள், நோவுகளெல்லாம் சுமந்தார். பேதுரு எந்திராலே, பேதுரு வீட்டில் எந்திராலே, அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகம் ஆனோம் சொல்றாரு. ஆமா, வியாதி இருந்தது, இயேசு என்னைக்கு மரித்தாரோ வியாதி நீ சுகமாக ஆனார். பாவம் இருந்தது, என்னைக்கு இயேசு மரித்தாரோ அன்னைக்கு நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார். சாபம் இருந்தது, ஆனா என்னைக்கு இயேசு மரித்தாரோ அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்ம மீட்டுக் கொண்டு அவரெல்லாம் உண்டான ஆசீர்வாதம் வரும்படி அப்படி ஆயிற்று. அப்ப சிலுவையுடைய காட்சிய ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், சிலுவையில ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, சிலுவையில ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்தது. இந்த பூமியில் இருந்த அத்தனையும் சிலுவையில ஒரு 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 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார், எக்ஸ்சேஞ்ச். வியாதிக்கு பதில் சுகத்தை கொடுத்தார். இயேசு சிலுவையில மரிக்காத வரையும் வியாதி இருந்தது, அவர் வியாதிக்காக வியாதியை எடுத்து சுகத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணார். மரணம் இருந்தது, மரணத்தை எடுத்து அவர் ஜீவன் கல்வாரி சிலுவையில கொடுத்தார். சாபம் இருந்தது, சாபத்தை நீக்கி அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ இயேசுவின் கல்வாரி சிலுவையில அவருடைய அந்த சிலுவை தொங்கும் போது அங்க ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்தது, ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. எதெல்லாம் பிசாசு மனிதனுக்கு கொடுத்தானோ, ஃபர்ஸ்ட் கடவுள் தான் மனிதனுக்கு கொடுத்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அப்படின்னா அவருக்குள்ளது அத்தனை மனிதனுக்கு கொடுத்தார். தன்னை போலவே படைத்தார். அதான் சொன்னார், let us make man with our image and likeness. அப்ப like God himself, God spirit, God kind மனிதனுக்கு கொடுத்தார். ஆனா அந்த அவனுக்குள்ள அத்தனை வல்லமையும் பிசாசு கொடுத்தான். பிசாசுக்குள்ள அத்தனை மனிதனுக்குள்ள வந்தது. இதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச். கடவுளுக்குள்ள இருந்த அத்தனையும் மனிதனுக்கு கொடுத்தார் ஆதாம். அந்த ஒரு மனிதனுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற அத்தனை கோடி 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 ஜனங்கள் அந்த ஒரு மனிதன் தான் இருந்தது ஆடாம்குள்ள. அவனுக்குள்ள கொடுக்காத ஒண்ணு கிடையாது. கடவுளை போலவே அந்த ஆற்றல், தன்மை எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்தான். ஆனா எல்லாத்தையும் பிசாசு வாங்கிட்டான். இப்ப பிசாசுக்குள்ள இருந்ததெல்லாம், பிசாசு அவனுக்குள்ள இருந்த சரக்குனா தெரியுங்களா, கஷ்டம், வியாதி, வறுமை, சாபம், பாவம், அவன் கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற அத்தனை அவன் சரக்கெல்லாம் மனுஷன் கொடுத்துட்டான். இப்ப இயேசு மறுபடியும் வந்து அது எல்லாம் சிலுவையில அது எல்லாம் எடுத்து மறுபடியும் மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ பிசாசுக்கு எடுத்து கொலோசியர் வாசிக்கிறோம், அவனுடைய எல்லா துரைத்தனங்களும், அதிகாரங்களும், வல்லமைகளும், ஏன்னா அதுதான் மனிதனுக்கு கொடுத்தான். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். வல்லமை, அதிகாரம், துரைத்தனங்கள் அப்படின்னா பிசாசுக்குள்ளது கிடையாது. அதெல்லாம் அந்த உலகத்துல நன்மைக்காக நன்றாக எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனை மனிதனை ஆசீர்வதித்தார். அப்ப அதெல்லாம் உரிந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அவனை ஒரு நிர்வாண கோலமாக்கினார். அவனுடைய எல்லா வல்லமையும் உரிந்து கொண்டார். அவன் எடுத்துக்கொண்ட எல்லா அதிகாரங்கள், எல்லா மகிமைகள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு இயேசு அவனுடைய எல்லா அதிகாரம் எடுத்து இப்போ மறுபடி இயேசு நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அதனால யோவான் ஜெபிக்கிறார், பரலோகத்தில் இயேசு ஜெபிக்கிறார், பரலோகத்துடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுகிறது. அப்போ பரலோகத்துல அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை, அங்க போராட்டம் இல்லை, அங்க தேவை இல்லை, அங்க குறை இல்லை, அங்க பிரச்சனை இல்லைன்னா இயேசு சொல்றாரு இங்க கூட அப்படிதான் இருக்கணும், இந்த பூமியில கூட நாம் அப்படிதான் வாழணும். அப்படிதான் இந்த எண்ணத்தை வைத்துதான் யோவான் ஜெபிக்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்.
அவருடைய கிறிஸ்துவுடைய எண்ணத்தில் இது கிடையாது, அவருடைய சிந்தனை இது கிடையாது, அவருடைய விருப்பம் கிடையாது, அவருடைய சித்தம் கிடையாது. ஏதோ எல்லாம் கடவுள் கொடுத்துட்டார் அப்படியே வாழணும் கிடையாதுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தம், திட்டம், எண்ணம், அவருடைய விருப்பம் எல்லாம் இந்த பூமியில நான் 100 வருஷம் இருக்கிற வரையும், நீங்க 100 வருஷம் இருக்கிற இந்த பூமியில எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க போறேன். ஆமென். நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்களா? நீங்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இந்த பூமியில நான் வாழ வரையும், வாழ்கிற வாழ்க்கை வரையும் நான் எல்லாவற்றிலும் ஆவி, ஆத்மா, சரீரம், ஊழியம், கைப்பிரயாசம், குடும்பம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை, அவருடைய சுவிசேஷத்தை பூமி எங்கும் உலகம் எங்கும் கொண்டு போய் பிரசங்கம் பண்ணி போதி